நடிகர் விஜய் வந்தால் தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். விஜய் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு, அது அவரால் மட்டும்தான் இனிமேல் முடியும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியுது. விஜய் ரசிகர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, விஜயோட ஆதரவாளர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. நாம் என்ன பதில் கேட்குறோம் அப்படின்னா, எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்னு தான் கேட்குறோம். அப்படி கேட்டாலே அது இன்னொருத்தவங்களுக்கு ஆதரவாக போயிடுதுன்னா அது அவங்க மேலே தான் தப்பு சொல்ல முடியும். இப்போ விஜயோட ஆதரவாளர், அதாவது சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்குறோம். நிறைய ஃபாலோவர்ஸை வச்சுருக்குறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்காக நாங்கள் சீமானுக்கும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம், கமல்ஹாசன் வந்தால் அவங்க மூலமாக ஒரு மாற்றம் வந்துடும்னு கமல்ஹாசனுக்கும் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். பிஜேபி உள்ளே வந்துடும், அதனால் பயந்து நாங்கள் திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் விஜய் இப்போ வந்திருக்கிறாரு, விஜய் தான் மாற்றது தருவார்னு நாங்கள் இப்போ நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இல்லாத வாக்காளர்களாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு நான் மாற்றத்தை தரப்போகிறேன் அப்படின்னா எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்கள் தருவீங்க அப்படிங்கிறத நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்படி கேட்டாலே அது திமுக ஆதரவாக போயிடுது, திமுக எதிர்க்கிறத விட்டுட்டு விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஆதங்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. விஜய் நாடறிந்த ஒரு நடிகர். அவர் நினச்சிருந்தா சினிமாவில் இருக்கும்போதே மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் பணம் சம்பாதிக்கணும், ஒரு பொது விஷயத்துக்கு குரல் கொடுத்தா நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அரசியலில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிட்டு இருக்கும்போதே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குரலை கொடுக்காமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவரும் சரி அவருடைய ரசிகர்களும் சரி சொல்கிறது என்னென்னா, 250 கோடி பிஸ்னஸை நாங்கள் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகைச்சுவையாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை அப்படின்னு மக்கள் விரோத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டன இருக்குது. அந்த ஒன்றுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு மக்களை திரட்டி ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கினார். அவர் நினச்சிருந்தா நாடாளுமன்ற எலெக்ஷனில் நின்றுக்கலாம், இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம். ஆனால் மாற்றம் அப்படின்னு மக்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய சமயம் அந்த ஒருங்கிணைப்பை குலைக்கிறதுக்காக தான் அவர் வர்றார். சரி, நீங்கள் எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்கள் தரப்போகிறீங்க? தமிழ் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விருப்ப பாடமொழியாக இருக்குது, ஆனால் கட்டாய பாடமொழியாக வரணும் அப்படின்னு தமிழ் பற்றாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் தமிழும் திராவிடமும் ஒரு கண்ணு தான், 2 கண்களும் பேசக்கூடிய விஜய் மொழியை பற்றியோ நாட்டின் வளங்கள் சூறையாற்றுறதை பற்றியோ ஏதாவது பேசுவாரா? என்ன பேசுகிறாரு? அப்படி சமூக அரசியலை முன்ன பேசுவாங்க. நாடறிந்த ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அதை பண்ணுங்கள். உங்களோட ரசிகர்களை வச்சு சுயநலமாக நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறோம். உங்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கப்படுது அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள்.